திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருக்கடைக்காப்பு. தலம் திருமறைக்காடு. தல விளக்கம்: சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம். வேதாரண்யம் என வழங்கப்படுகிறது. வேதங்கள் வழிபட்டது. விளக்கிலிருந்த எண்ணெயை பருக வந்த எலியின் செயல் எதேச்சையாக விளக்கு சுடர்விட்டு எரியுமாறு நிகழ்ந்தது. அச்சிவ புண்ணியம் அந்த எலியானது பின்னர் மாவலி சக்கரவர்த்தியாகும் பேற்றினை தந்தது. அகத்தியர், விஸ்வாமித்திரர், வசிட்டர், நாரதர், கௌதமர், பிரமன், ராமபிரான் முதலானோர் வழிபட்ட திருத்தலம். அகத்தியருக்கு ஈசன் திருமண கோலத்துடன் காட்சி தந்த திருத்தலம் இது. சப்த விடங்க தலங்களுள் இதுவும் ஒன்று. வேதங்கள் ஈசனை பூசித்த பின்னர் திருக்கதவம் அடைக்கப்பெற்று எவ்வாற்றானும் திறக்க பெறாமல் இருந்தன. திருநாவுக்கரசர் அக்கதவம் திறக்கவும் திருஞான சம்பந்தர் பழையபடியே பொருந்தி மூடவும் திருப்பதியம் இசைத்து அற்புதம் நிகழ்த்தினர். சுவாமி மறைக்காட்டீசர் வேதார்ணேஸ்வரர், அம்பிகை யாழை படித்த மொழி அம்மை, தலமரம் வன்னி, தீர்த்தம் மணிகர்ணிகை, வேத திருத்தம், பண் நட்டப்பாடை, திருவிராகம். திருச்சிற்றம்பலம். சிலை தனை நடுவிடை நிறுவியோர் சினமலி அறவது கொடுதீவி. சிலை தனை நடுவிடை நிறுவியோர் சினமலி அறவது கொடுதீவி. தலமலி சூரர் அசுரர்கள் ஒளி சலசல கடல் கடை உழிமீது. கொலைமலி விடம் எழ அவர் உடல் குலை தர அது நுகர் பவன் ஏழில். மலைமலி மதில் புடை தழுவிய மறைவனம் அமர்த்தரு பரமனே. மலைமலி மதில் புடை தழுவிய மறைவனம் அமர்த்தரு பரமனே. தெளிவுரை: மந்தரமலையை மத்தாகவும் வாசுகி என்னும் பாம்பினை கயிறாகவும் கொண்டு விண்ணுலகத்தின் தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மற்றொரு புறமும் இருந்து சலசல என்னும் ஒளி எழுமாறு பார்க்கடலை கடையும் போது கொடிய விடமானது எழுந்தது. அது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அச்சமும் நடுக்கமும் கொடுத்தது. சிவபெருமான் அக்கொடிய நஞ்சினை அருந்திய பரமன் அவன் மலை போன்ற பெரிய மதில்களை சூழ்ந்த மலைக்காட்டில் வீற்றிருக்கின்றான். சிலை என்பது மந்திரமலை, அரவு என்பது வாசுகி என்னும் பாம்பு, திவிதள என்பது விண்ணுலகம், சுரர் என்பது தேவர், கொலைமலி கொடிய, மறைவனம் என்பது திருமறைக்காடு. கரம் முதலிய அவை அவும் அவை கடுவிடாரவது கொடுவரு. கரம் முதலிய அவையவம் அவை கடு விடாரவது கொடுவரு. வரன்முறை அணி தரும் அவன் நாடல் வலிமிகு புலி அதல் உடையினன். இரவலர் துயர் கெடு வகை நினை இமையவர் புறம் எழில் பெறவலர். மரணிகர் கொடை மனிதர்கள் பயில் மறைவனம் அமர்ந்தரு பரமனே. தெளிவுரை: திருக்கரம் முதலாக திருமேனியில் உள்ள அவயவங்கள் யாவற்றினும் கடுமையான பாம்பு மற்றும் பிற அனைத்தையும் வரன்முறையுடன் அணிகலனாக சூடியவன் சிவபெருமான். அவன் வலிமை மிக்க புலியின் தோலை உடையாக கொண்டவன். இல்லை என்று யாசிப்பவர்களுடைய துன்பத்தை தீர்க்கவும் தேவலோகம் சிறப்பு கொள்ளவும் செய்யும் கற்பக மரத்தை ஒத்த நற்பண்பு நிறைந்த மாந்தர்கள் விளங்கும் மறைக்காட்டில் அப்பெருமான் வீற்றுள்ளான். சிறப்புரை: பாம்பு, கொக்கிரகு, பிறைமதி முதலானவற்றை அணியாக கொண்டுள்ள ஈசனார் திருக்கோலத்தை வரன்முறை அணிதரும் அவன் என்னும் தொடர் உணர்த்திற்று. இடை வளர்த்தாறு முளை மலை மகள் இனிதுரை தாரும் எழு உருவினன் முறையினில் மிக உருமாறி
முசிவோடும் என முளறியொடு எழு கழை நுகர்த்தாரு கிரி இரிதரு கையிலையில் மலி பவன் இருள் உரும் மழை தவள் தரு பொழில் நிலவிய மறைவனம் அமர்தரு பரமணி. அழகிய ஆபரணங்களை தனங்களில் பொருந்துமாறு அணிந்த உமாதேவி இனிதா இடபாகத்தில் உரையுமாறு செய்த அழகிய வடிவம் கொண்டவன் சிவபெருமான். அப்பெருமான் குகையில் நீண்ட துயில் கொள்ளும் சிங்கம் தனது கொடூரத்தை நீக்கி எழவும், கரும்பை உணவாக கொள்ளும் யானையின் மதம் பொருந்திய உணர்வு கெடுமாறும் இனிய தன்மையுடைய திருக்கையிலையில் விளங்குபவன். அவன் இருண்ட மேகம் போன்று பொள்ளையுடைய மறைக்காட்டில் விட்டிருக்கும் பரமன். சிறப்புரை: சிங்கமும் யானையும் தத்தம் இயல்பினதாகிய விலங்கின் வன்மையையும் கொடும் செயலையும் அற்றுள்ள சிறப்பினை திருக்கையிலை புரிதலை காட்டிற்று. நலமிகு திருகிதழியின் மலர் நகுதலையோடு கனகியின் மூகை பலசுர நதி பட அறவோடு மதிபதி சடை முடியினன் மீது தல நிலவிய மனிதர்களோடு தவமுயல் தரு முனிவர்கள் தம மலம் மறுவகை மன இணைத்தாரு மறைவனம் அமர்த்தரு பரமணி. நலத்தின் மிக்க கொன்றை மலரும் தலைமாலையும் ஊமத்தை மலர் கங்கை அரவம் இளம்பிறை மதி யாவும் சடையில் முடியில் தரித்து உள்ளவன் ஈசன். இத்தலங்களில் வாழும் மாந்தர்களும் தவமுனிவர்களும் தத்தம் மலங்கள் அற்று வீழும்படி நினைக்குமாறு செய்யும் மறைக்காட்டில் அப்பெருமான் வீற்றுள்ளான். கதிமலி களிரது பிளிரிட உரி செய்த அதிகுணன் உயர் பசு பதி அதன் மிசைவாறு பசுபதி பல கலையவை முறை முறை ஊனர் விதி அறி தரு நெறி அமர் முனி கணனோடு மிகு தவ முயல் தரும் அதினி முடர்கள் வழி படவல மறைவனம் அமர்த்தரு பரமணி. அதினி புணர்கள் வழி படவலர் மறைவனம் அமர்த்தரு பரமணி. மிகுந்த சினத்துடன் வந்த யானை பிளிரல் செய்து ஓலமிடும்படி அதன் தோலை உரித்த சிறப்பான குண விசேடனாகியவன் ஈசன். அவன் பசுபதியானவன். அதற்கு மேலும் உயிரை பற்றியும் பதியை பற்றியும் நன்கு முறைப்படி சிந்தித்து உணர்ந்து அதற்குரிய விதிகள் வழியிருக்கும் அறிஞர்களுடன் சேர்ந்து தவத்தை மேற்கொள்பவர்களும் அவற்றில் பாண்டித்தியம் பெற்ற அதி நிபுணர்களும் வழிபடும் திருமலைக்காட்டில் அப்பெருமான் விட்டிருப்பார். கரைமலி திரி சிகை படை அடல் கனல் மழு எழுதர பெரிமரி கரை மலி திரி சிகை படை அடல் கனல் மழு எழுதர பெரிமரி முறை முறை ஒளி தமருகமுடை தலைமுகி மலி கனி படமூகம் உரை தரு கரன் உலகினில் உயர் ஒளி பெருவகை நினைவோடு மலர் மறையவன் மறை வழி வழிபாடு மறைவனம் அமர்த்தரு பரமணி. மாற்றாரை அழிப்பதனால் உண்டாகும் குருதிக்கரை படர்ந்த திரிசூலம், நெருப்பை ஒத்த மழு, வெறித்த நோக்குடைய மான், முறையான ஒளி எழுப்பும் உடுக்கை, பிரமகபாலம், கூறிய ஆயுதம், வடவாக்கினி போன்ற சுவாலை மிகுந்த தீ ஆகியவற்றை உடையவன் ஈசன். உலகத்தில் புகழ் ஓங்கி நிற்குமாறு தாமரை மலர் மீது விளங்கும் பிரமன் வேத விதிப்படி வழிபடும் மறைக்காட்டில் அப்பெருமான் வீற்றுள்ளான். சிறப்புரை: வேதமும் பிரமனும் பூசித்த திருத்தல பெருமை உணர்த்த பெற்றது. மறைவனாகிய பிரமனும் மறையாகிய வேதமும் வழிபாட்டு முறைப்படி பூசிக்கும் என்பதும் ஆம். இருநிலனது புனல் இடைமடி கரையறி புகையறி அது மீது பெருவெளியினில் அவி தரவல்லி
கெடவிய நிடை முழுவது கேட இருவர்கள் உடல் போரையோடு திரி எழில் உடையவன் இனமலர் மருவிய அறுபதம் இசை மூரல் மறைவனம் அமர்த்தரு பரமனே. பூமியானது நீரிலும் அது தீயிலும் தீயானது வலியிலும் வலி வானிலும் ஒடுங்கும் நிலையில் திருமாலும் பிரமனும் சுமையாகிய உடலை கொண்டு திரிந்தனர். ஐம்பெரும் பூதங்களும் ஒன்றின் ஒன்றாய் ஒடுங்கவும் அவற்றை தன்னில் ஒடுக்கவும் எழில்மிக்கவனாகிய ஈசன் வண்டுகள் ரீங்காரம் செய்யும் மறைக்காட்டில் விட்டுள்ளான். சனம் வெறு உறவரு தசமுகன் ஒருபது முடியொடும் இருபது சனம் வெறு உறவரு தசமுகன் ஒருபது முடியொடும் இருபது கனமருவிய புய நெறிவகை கடலடியில் ஓர் விரல் நிறுவினன் இனமளி கணனிசி சரண் மகிழ்வுற அருள் செய்த கருணையன் என மனமகிழ்வோடு மறை உறையூனர் மறைவனம் அமர்த்தரு பரமனே. நில உலக மக்கள் நடுங்குமாறு இராவணன் 10 தலையும் வலிமை மிக்க 20 தோள்களும் கொண்டு கைலையை பெயர்த்த போது அரக்கன் துன்புறுமாறு ஒரு விரலால் ஊன்றி பின்னர் அவன் மகிழுமாறு நல்வரங்களை தந்தருளியவன் ஈசன். அக்கருணை வள்ளலாகிய பரமன் வேதங்கள் மகிழ்ச்சியுடன் முறையோடு வணங்கும் மறைக்காட்டில் அமர்ந்துள்ளான். அணிமலர் மகள் தலை மகள் அயன் அறிவறியதோர் பரிசினில் எரி திணிதரு திரள் ஊரு வளர்தர அவர் வெறு உரலோடு துதி செய்து பனியுற வெளியுருவிய பரன் அவன் உரை மலி கடல் திரள் ஏழும் மணி வளர் ஒளி வெயில் மிகு தரு மறைவனம் அமர்த்தரு பரமனே. அழகு பொருந்திய தாமரை மலரில் திகழும் திருமகள் தலைவனாகிய திருமாலும் பிரமனும் அறிய முடியாதபடி சோதி வடிவாகி பெருகி வளர்ந்தவனாய் பின்னர் அவர்கள் பணிந்து துதி செய்த போது வெளிப்பட்டு தோன்றி திருக்காட்சி நல்கிய பரமன் ஒளி தரும் கடல் அலைகளும் மாணிக்கத்தை ஒத்த சுடர் ஒளி சேர் வெயிலும் தரும் மறைக்காட்டில் அமர்ந்துள்ளவன். இயல்பு அழிதர விது செலவுற இனமயில் இறகூறு தழையொடு செயல் மருவிய சிறு கடமூடி அடைக்கைய தலை பறி செய்தவம் முயல்பவர் தூவர் பட முடல் பொழிபவர் அறிவரு பரன் அவன் அணி வயலினில் வளை வள மருவிய மறைவனம் அமர்த்தரு பரமனே. இயல்பாகிய வெப்பம் கெடுமாறு மயில் இறகால் செய்யப்பட்ட விசிறியை கொண்டு தன்மையை கொள்பவர்களும் தலையின் சிகை நீக்கி தவக்கோலத்தை புனைந்தவர்களுமாகிய புறச்சமைத்தவர்களுக்கு அறிய மாட்டாதவனாகிய பரமன் அழகிய வயல்களில் சங்குகளின் வளப்பமாகிய முத்துகள் பரவிய மறைக்காட்டில் அமர்ந்துள்ளவன். பசை அருமலர் மகள் நிலவிய மறைவனம் அமர் பரமனை நீனை பசையோடு மிகு கலை பல பயில் புலவர்கள் புகழ் வழி வளர்தரு இசை அமர் கழுமல்ல நகர் இறை தமிழ் விரகனதுரை இயல் வல இசைமலி தமிழ் ஒரு பதும் வாழ அவர் உலகினில் பெறுவரே. வசையரு மலர் மகள் நிலவிய மறைவனம் அமர் பரமனை நீனை பசையோடு மிகு கலை பல பயில் புலவர்கள் புகழ் வழி வளர்தரு இசை அமர் கழுமல்ல நகர் ஈரை தமிழ் விரகனதுரை இயல்வல இசைமலி தமிழ் ஒரு பதும்பால அவர் உலகினில் எழில் பெறுவரே.
வசையில்லாது திருமகள் வாசம் புரிந்து செல்வ வளம் பெருக்கும் மறைக்காட்டில் வீற்றிருப்பவன் ஈசன். அவனை விருப்பத்துடன் பக்தியுடனும் பல சாத்திரங்களை பயிலும் அறிஞர் பெருமக்களால் புகழப்படுகின்ற பெருமை மிக்க கழுமலநாதனால் ஆட்கொள்ள பெற்ற திருஞான சம்பந்தர் போற்றி உரை செய்த இத்திருப்பதிகத்தை ஓதுபவர்கள் எழில் பெறுவார்கள். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.